நாம இன்னைக்கு பார்க்க போறது செல். செல்னா என்ன, அது எப்படி நம்ம உடம்புல டிவிஷன் பண்ணுது, அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். செல்ஸ் எடுத்துட்டாக்கி நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் உண்டு. அதாவது ப்ரோகாரியாட்டிக், யூகாரியாட்டிக். 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் உண்டு. நம்ம ஹியூமன்ல இருக்கிறது யூகாரியாட்டிக் செல்ஸ். ப்ரோகாரியாட்டிக்கோ யூகாரியாட்டிக்கோ என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா, இப்போ யூகாரியாட்டிக் செல்னா என்னன்னா அந்த நியூக்ளியஸ் இருக்கும். அதாவது நார்மலா ஒரு செல் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். அந்த செல்லுல நடுவுல மிடில்ல வந்து என்ன நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அது யூகாரியாட்டிக் செல்ஸ். எக்ஸாம்பிள் ஹியூமன். அதாவது ஒரு செல்லுல மிடில்ல நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அது யூகாரியாட்டிக் செல்ஸ். அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளாடி தான் நம்மளுடைய டிஎன்ஏ, அதாவது குரோமோசோம் எல்லாமே அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளாடி இருக்கும். அதை நம்ம யூகாரியாட்டிக்னு சொல்லுவோம். இது ப்ரோகாரியாட்டிக்னா என்னன்னாக்கி அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாக்டீரியா. அதுல என்ன செய்யணும், இப்போ ஒரு செல் இருந்துச்சுன்னா அதுல அதோட ஜெனடிக் மெம்பர் என்ன இருக்கும்னாக்கி அந்த சைட்டோபிளாசம்ல மிதந்துட்டு இருக்கும். அதை வந்து நம்ம நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செல்லுல நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அது யூகாரியாட்டிக் செல்ஸ். நியூக்ளியஸ் இல்லாம ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும் சைட்டோபிளாசம்ல இருந்துச்சுன்னா அதை ப்ரோகாரியாட்டிக் செல்னு சொல்லுவோம். ப்ரோகாரியாட்டிக் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்துட்டோம்னா பாக்டீரியா. யூகாரியாட்டிக் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங். இதுதான் நார்மலா இதுதான் செல் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்மளுடைய மனித உடம்பு 37 ட்ரில்லியன் அளவுக்கு அதிகமான செல்ஸ் நம்ம உடம்புல இருந்துட்டே இருக்கு. இந்த ஒரு செல் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு செல்லுமே இந்த மாதிரிப்பட்ட வடிவமைப்புல தான் இருக்கும். இந்த செல்லை பார்த்துட்டா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதாவது ஒரு செல்லெல்லாம் சேர்ந்து எதா உருவாங்கன்னா டிஷ்யூவா உருவாகும். செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவா இருக்கும். டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து என்னவா இருக்கும்னா ஆர்கனா இருக்கும். ஆர்கன் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய ஹியூமன் பாடியா இருக்கு. அதாவது செல்ஸ் எல்லாமே சேர்ந்து டிஷ்யூவா உருவாக்குது. டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து எதை உருவாக்குதுன்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸை உருவாக்குது. ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய ஹியூமன் பாடி. அப்போ நம்ம உடம்புல ஏகப்பட்ட செல்ஸ் இருக்கு. அந்தந்த ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு ஆர்கனுக்காக பணிகளை செய்துட்டு இருக்கு. ஒரு செல் நம்ம எடுத்துட்டோம்னா இப்படிதான் நம்ம உடம்புல ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இதுதான் செல்லோட ஷேப். நம்மளுடைய ஹியூமன் செல் ஷேப் இப்படிதான் இருக்கும். நடுசுல என்ன இருக்கும்னா நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸை சுத்தினா இருக்கிறது குரோமாட்டின் ஸ்ட்ராண்ட். இந்த குரோமாட்டின் ஸ்ட்ராண்ட்ல தான் நம்மளுடைய குரோமோசோம் இருந்துட்டு இருக்கும். 46 குரோமோசோம் எதுல இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த குரோமாட்டின்ல தான் இருந்துட்டு இருக்கும். இதோட அதுக்கப்புறமே மேலேயும் கீழே என்ன இருக்கும்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட யூசஸ் என்ன பார்த்துட்டோம்னா புரோட்டீனை உருவாக்குறது. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட யூசஸ் என்ன பார்த்துட்டோம்னா பவர் ஹவுஸ் ஆட்டு லிப்பிட ப்ரொடியூஸ் பண்ணுது. மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. மைட்டோகாண்ட்ரியாவோட யூசஸ் என்ன பார்த்துட்டோம்னா பவர் ஹவுஸா இருக்குது. அதாவது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றது. அப்புறம் லைசோசோம் இதுல இருக்கும். லைசோசோமோட யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா வேஸ்ட் அண்ட் ஓல்ட் ஆர்கன்ஸை டைஜஸ்ட் பண்ணுது. அதாவது சூசைடல் பாக்டீரியான்னு சொல்லுவோம். சென்ட்ரியோல் இருக்கு. சென்ட்ரியோல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் வேக்யூல்ஸ் இருக்கு. வேக்யூல்ஸோட யூசஸ் பார்த்தோம்னா ஃபுட்டு, வேஸ்ட், அப்புறம் வாட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். கோல்கி அப்பரேட்டஸ் இருக்கும். இதோட யூசஸ் என்ன பார்த்துட்டோம்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் புரோட்டீன்ஸ். இது எல்லாமே சேர்ந்துதான் செல்ஸ். இத மாதிரி ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஹியூமன் பாடி இருக்கு. ஒவ்வொரு செல்லுமே நமக்கு கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டா கண்ணுக்கு தெரியாது. ஒவ்வொரு செல்ஸுமே டிஷ்யூவால உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய உடம்பு எல்லாமே செல்ஸ்னால, இப்படிப்பட்ட ஒவ்வொரு செல்ஸ்னால உருவாக்கப்பட்டது. இந்த செல்ஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த குரோமாட்டின் இதுலதான் ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு. 46 குரோமோசோம் இருக்கு. அதாவது 23 பேர் ஆஃப் குரோமோசோம். 23 பேர்ஸ் மீன்ஸ் என்னன்னா 22 உடல் சார்ந்த குரோமோசோம், 2 செக்ஸ் சார்ந்த குரோமோசோம் நம்மளுடைய உடம்புல இருக்கு. அம்மாட்ட இருந்து நமக்கு 23 வந்திருக்கும், அப்பாட்ட இருந்து 23 வந்திருக்கும். அந்த குரோமோசோம் இங்கதான் இருக்கு. இந்த ஒவ்வொரு 46 குரோமோசோமே 20,000க்கு மேற்பட்ட ஜீன்கள் இதுல இருந்துட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை நமக்கு செய்துட்டு இருக்கு. இப்ப கிட்னில பார்த்துட்டோம்னா கிட்னிக்குள்ள ஃபங்க்ஷன் செய்யற ஜீன்ஸ் வந்து என்ன செய்யணும், கிட்னில இருக்கக்கூடிய செல்ஸ் என்னன்னா ஆன் கண்டிஷன்ல இருக்கும். மற்ற ஜீன்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்னா ஆஃப் ஆயிடும். இப்ப லிவர் எடுத்துட்டோம்னா லிவர்ல உள்ள குரோமோசோம்ல என்ன செய்யணும், லிவருக்குள்ள செல்ஸ் எல்லாம் ஆன் கண்டிஷன்ல இருந்தா அதோட ஃபங்க்ஷன் செய்யும். மற்ற ஜீன்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். இப்படிதான் நம்ம உடம்புல எல்லா செல்ஸுமே நமக்கு வந்து அதோட பணிகளை செயலாற்றிட்டு இருக்கு. அடுத்து நம்ம செல் எப்படி டிவிஷன் ஆகுது. அதாவது நம்ம உடம்பு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு செல்லால தான் உருவாகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இவ்வளவு
ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ் நம்ம உடம்புல உருவாகுது. எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டோம்னா செல் டிவிஷன் மூலமாட்டு. இந்த செல் டிவிஷன் நம்ம உடம்புல எதுக்காக நடக்குதுன்னு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய growthக்காக, அப்புறம் என்னன்னாக்கி ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுன்னா அதுல வந்து புது செல்கள் உருவாக்குறதுக்காக, அப்புறம் வந்து ரீப்ரொடக்ஷனுக்காக, இந்த 3 பர்பஸ்க்காக தான் நமக்கு செல் டிவிஷன் நடக்குது. இந்த செல் டிவிஷன் மொத்தம் எத்தனை டைப்ஸ்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸ்ல நடக்குது. மைட்டாசிஸ் டிவிஷன், இன்னொன்னு மியாசிஸ் டிவிஷன். ஒன்னு மைட்டாசிஸ் டிவிஷன், செகண்ட் ஒன் மியாசிஸ் டிவிஷன். மைட்டாசிஸ் டிவிஷன் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா பாடி செல், நம்மளுடைய உடம்புல உள்ள எல்லா செல்கள், பாடி செல்ஸ், அதாவது ஸ்கின் ஆகட்டும், போன் ஆகட்டும், எல்லா செல், பிளட் ஆகட்டும், எல்லா செல்லையுமே நடக்குது நமக்கு மைட்டாசிஸ் டிவிஷன். மியாசிஸ் டிவிஷன் எங்க நடக்குதுன்னா ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் அங்க நடக்கிறது தான் நமக்கு வந்து மியாசிஸ் டிவிஷன். மைட்டாசிஸ் டிவிஷன்ல என்ன ஆகுதுன்னா நமக்கு இப்போதே நம்மளுடைய செல் என்ன சொன்னீங்கன்னா ஒவ்வொரு செல்லையும் 46 குரோமோசோம் இருக்கும். இந்த 46 குரோமோசோம் நமக்கு டிவைட் ஆகும்போது அந்த டாட்டர் செல்ஸும் சேம் 46 குரோமோசோம்ல தான் இருக்கு. இப்போ மைட்டாசிஸ் டிவிஷன்ல என்ன ஆகும்னா இப்போ ஒரு செல், இந்த செல்ல என்ன இருக்குன்னா நமக்கு நியூக்ளியஸ் இருக்கு, இதுக்குள்ளதான் நமக்கு 46 குரோமோசோம் இருக்கு, இது சைட்டோபிளாசம் இருக்கு, இதுல எல்லா ஆர்கனல்ஸும் இருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா நம்முடைய செல் வந்து என்னன்னா ஒரு செல் 2 செல்களாக உருவாகும். இப்போ இதுல வந்து 40 இது இப்போ மைட்டோகாண்ட்ரியா ரெண்டா பிரிவடையும். இப்போ நியூக்ளியஸ் என்னவாகும்னா ரெண்டா பிரிவடையும். எல்லாமே காப்பி ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பர் எடுத்து கடையில் ஜெராக்ஸ் போட கொடுத்தோம்னா எப்படி ஒரே மாதிரி அடுத்த பேப்பர் நமக்கு காப்பி ஆகுதோ சேம் இது என்ன ஆகுதுன்னா ஒரு செல் இன்னொரு செல்லாக காப்பி ஆகுது, டிவைட் ஆகுது. இப்போ இது வந்து என்ன செய்யணும் அப்படியே 2 செல்ஸா டிவைட் ஆகுது. சேம் இதுல இருந்த மாதிரி தான் இந்த 2 செல்ஸ் டிவைட் ஆகுது. இதுதான் நமக்கு மைட்டாசிஸ் செல் டிவிஷன். இதோட குரோமோசோம் பார்த்தோம்னா சேம் இங்க எத்தனை இருந்துச்சு 46 குரோமோசோம் இருந்தது என்ன ஆகும்னா சேம் இங்கே 46 குரோமோசோம் இங்கே 46 குரோமோசோமா மாறிடுது. அது எப்படி மாறுதுன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகி என்ன ஆகும்னா 23 ஆட்டு டிவைட் ஆகும். அப்புறம் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் மூலமாட்டு நமக்கு இங்க சேம் காப்பி இங்க 23 வரும், இங்கே 23 வரும். 46ல பாதி இருக்குது 23, இங்கே 23 வருது, இங்கே 23 ஆகுது. அந்த 23க்கு நேர் காப்பி இன்னொரு 23 வருது. இந்த 23க்கு நேர் காப்பி இன்னொரு காப்பி வந்து இங்க 46 குரோமோசோம், இங்கே 46 குரோமோசோமா மாறுது. அதாவது சேம் ஸ்ட்ரக்சர், சேம் குரோமோசோம் தான் சேமா வந்து ரெண்டா. அடுத்து மறுபடியும் இது என்ன ஆகும் 2 செல் அடிவேடா, மறுபடியும் இது என்ன ஆகும் 2 செல், மறுபடியும் இந்த செல் என்னவா இருக்கா 2 செல். இப்படிதான் நம்மளுடைய உடம்புல செல் டிவிஷன் நடந்துட்டே இருக்கு. சேம் ப்ராசஸ் தான், சேம் கேரக்டர் தான், அதே குரோமோசோம் தான் நமக்கு என்ன செய்துட்டு இருக்கு வந்துட்டே இருக்கு. எல்லாத்தையுமே நமக்கு 46 குரோமோசோம் இருக்கு. நம்மளுடைய இந்த குரோமோசோம்க்கு உள்ளாடி தான் என்ன இருக்குன்னா ஜீன்ஸ் இருக்கு. இந்த குரோமோசோம் அதாவது இந்த குரோமாட்டின் ஒவ்வொரு செல்லையும் இதுல தான் குரோமோசோம் இருக்கு. இந்த குரோமோசோம் உள்ளாடி தான் நமக்கு ஜீன்ஸ் இருக்கு. அந்த ஜீன்ஸோட பர்பஸ் என்னன்னா எல்லா நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்றது ஜீன் தான். ஒவ்வொரு செல்லையும் ஒரு 20,000க்கு மேற்பட்ட ஜீன்கள் இருந்திருக்கு. அதுதான் நம்ம உடம்புல உள்ள எல்லா ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணிக்குது. அந்த இப்ப லிவர்ல இருக்கக்கூடிய செல்ஸ் பார்த்துட்டோம்னா அந்த லிவர் செல்ல ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த லிவர் செல்லுக்கு தேவையான ஜீன்ஸ் மட்டும் ஆன் கண்டிஷன்ல இருக்கும். வேற எல்லா ஜீன்ஸுமே ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். இப்ப வேற கிட்னில எடுத்துட்டோம்னா கிட்னிக்குள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள செல்ஸ் மட்டும் ஜீன்ஸ் மட்டும் என்ன இருக்கும் குரோமோசோம்களோட ஜீன்ஸ் மட்டும் ஆன் கண்டிஷன்ல இருக்கும். மத்த இதெல்லாம் என்ன செய்யும் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துலயுமே ஜீன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அதது தேவைகள் மட்டும் என்ன ஆயிரும்னா ஆன் ஆயிரும். மற்றபடி எல்லாம் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். ஆக்டிவேட் ஆகி நமக்கு அந்த ஃபங்க்ஷனை மேற்கொள்ளுது. எல்லாம் இப்படி டிவைட் ஆகிறது தான் நமக்கு வந்து மைட்டாசிஸ் செல் டிவிஷன். சேம் குரோமோசோம் வருது, ஒரு செல் ரெண்டா பிரிவடைது, சேம் செல் மாதிரியே பிரிவடையுது. அந்த 2 செல் மறுபடியும் 4ஆ பிரிவடையுது, 4 செல் 8 ஆகுது, 8 அடுத்து ஆகுது 16 ஆகுது. அப்படி மல்டிப்ளிகேஷன் டிவைட் ஆகிட்டே இருக்கு. இதுதான் நம்ம மைட்டாசிஸ் சொல்றோம். இது எங்க இந்த நடக்குதுன்னு சொல்லிட்டோம்னா நம்மளுடைய பாடி செல்ல நடக்குது. நம்மளுடைய போன் ஆகட்டும், ஸ்கின் ஆகட்டும், எல்லா செல்ஸ்லயும் நடக்கிறது நமக்கு மைட்டாசிஸ் செல் டிவிஷன். ஒரு செல் 2 செல்களாக பிளவுறது. அந்த பிளவுறும் போது சேம் குரோமோசோம் இருக்குது. அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மூலமாட்டு அது என்ன ஆகுது அதே குரோமோசோம் இருக்கு. நம்மளுடைய ஹியூமன் பாடியில மொத்தம் 46 குரோமோசோம் இருக்கும். அந்த 46 குரோமோசோம் தான் ஒவ்வொரு செல்ஸ்லயும் நமக்கு என்ன செய்துட்டு இருக்குன்னா வந்துட்டே இருக்கு. இப்படிதான் நம்மளுடைய செல்ஸ் எல்லாமே மல்டிப்ளிகேஷன் நடந்து நமக்கு வந்து டிவிஷன் கொடுக்குது. அதாவது நம்மளுடைய growth ஆகட்டும், நமக்கு ஏதாவது இடத்துல புண்ணெல்லாம் வந்துட்டுனா அந்த டிஷ்யூ எல்லாம் இதாயிடுச்சுன்னா அதுல வந்து ரீஜெனரேட் புது செல்கள் உருவாக்குறது ஆகட்டும், இதுக்கெல்லாம் நமக்கு வந்து மைட்டாசிஸ் டிவிஷன். இரட்டை பிளக்கும் போது மட்டும் நமக்கு என்ன செய்யுதுன்னா பிரிவடையுது. சேம் ஸ்ட்ரக்சர் சேம் ஃபங்க்ஷனோட நமக்கு வந்து என்னன்னா அடுத்தடுத்த செல்ஸ் உருவாயிட்டே இருக்கு. இதுதான் நம்ம மைட்டாசிஸ் செல் டிவிஷன் சொல்றோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது மியாசிஸ் செல் டிவிஷன். மியாசிஸ்
செல் டிவிஷன். இந்த மியாசிஸ் செல் டிவிஷன் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல நடக்குது. அது மைட்டாசிஸ் எங்க நடந்துச்சுன்னா நம்மளுடைய பாடி செல்ல நடக்குது. மியாசிஸ் செல் டிவிஷன் நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல நடக்குது. இதுல என்ன ஆகும்னா அதுல என்ன நினைச்சோம் 46 குரோமோசோம்னா 46 குரோமோசோமே காப்பி ஆகி ரெண்டா டிவைட் ஆகுது. இங்க அப்படி நடக்காது, ரிடக்ஷன் நடக்கும். அதாவது கம்மி ஆகும். கம்மி எப்படி ஆகுதுன்னா 46 குரோமோசோம் மிக்ஸடா என்ன ஆகும்னா மிக்ஸ் ஆயிட்டு அந்த குரோமோசோம் எல்லாம் மிக்ஸ் ஆகி என்ன ஆகும்னா 23 குரோமோசோம் மட்டும் எக் ப்ரொடக்ஷன் நடக்கும். அதாவது ஒரு எக்ல 23 குரோமோசோம் தான் இருக்கும். ஒரு எக் ஆகட்டும் ஒரு ஸ்போம் ஆகட்டும் அந்த இதுல வந்து என்ன இருக்கும்னா only 23 மட்டும் தான் நடக்கும். இதெல்லாம் நம்ம மியாசிஸ் செல் டிவிஷன் சொல்றோம். அதாவது செல்ஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் என்ன ஆகுதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. அதாவது 23 மாறுது. 46 இருக்கிறது. அதுல வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் உண்டு. நம்ம டீடைல்ஸா மியாசிஸ் மைட்டாசிஸ் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம பார்க்கலாம். இல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் உண்டு. ஸ்டெப்ஸ் எல்லாம் உண்டு. அதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது கன்வெர்ட் ஆகுறது என்னன்னா ஒவ்வொரு செல்லையும் 23 குரோமோசோம் தான் இருக்கும். எக் ஆகட்டும் ஸ்பெர்ம் ஆகட்டும் என்ன ஆகும்னா 23 தான் இருக்கும். அப்பதான் எக் ஸ்பெர்ம் ஃபெர்டிலைசேஷன் ஆகும்போது நமக்கு 46 குரோமோசோம் மட்டும் நமக்கு சைகோட் ஃபார்மேஷன் நடக்கும். அதனால தான் இந்த 23 குரோமோசோம் இருக்குது. அதாவது ரிடக்ஷன் நடக்குது. இது எங்க நடக்கும்னா ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல, அதாவது எக்லயும் ஸ்பெர்ம்லயும் மட்டும் தான் நமக்கு என்ன செய்யுதுன்னா இது உருவாகுது. என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு சிங்கிள் செல்லையும் 4 கேமெட்ஸ் உருவாகுது. அதாவது ஒரு செல் வந்து 4 கேமெட்ஸ் உருவாக்குது. அந்த 4 கேமெட்ஸ்ல நமக்கு only 23 குரோமோசோம் மட்டும் தான் இருக்கும். இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். எதனால இதுல ரிடக்ஷன் நடக்குதுன்னா இப்போ ஒரு எக்னா எக்ல இப்போ 23 குரோமோசோம் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பெர்ம்ல என்ன இருக்கும் 23 குரோமோசோம் இருக்கும். அப்ப இந்த எக் ஸ்பெர்ம் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது நமக்கு சைகோட் ஃபார்மேஷன் ஆகும். சைகோட் ஃபார்மேஷன் ஆகும்போது இந்த குரோமோசோம் சேர்ந்து 46 குரோமோசோமா தான் நம்மளுடைய முதல் செல் உருவாகுது. திரும்ப இந்த சைகோட்ல இருந்தா நமக்கு வந்து என்னது அந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடந்துச்சு 2 செல்லா உருவாகும். 46 நடக்கும். அதே தான் மறுபடியும் ரீஜெனரேட் ஆகும். நம்மளுடைய பாடி செல் 46 குரோமோசோம் டிவைட் ஆகிட்டே இருக்கும். மைட்டாசிஸ் மூலமாட்டு நம்மளுடைய செக்சுவல் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் மியாசிஸ் மூலமாட்டு 23 குரோமோசோம் டிவைட் ஆகிட்டே இருக்குது. அதாவது இதுல ரிடக்ஷன் நடக்குது. எதனால ரிடக்ஷன் நடக்குதுன்னா இப்போ இதுல வந்து 46 எக்ல 46 இருந்து ஸ்பெர்ம்லயே 46 இருந்தா அடுத்து வந்து சைகோட்ல வந்து நிறைய என்ன ஆயிரும் குரோமோசோம் ஆயிரும். நமக்கு 46 குரோமோசோம் தான் இருக்கணும். அதனால இதுல எக்லயே 23 குரோமோசோம் தான் இருக்கணும். ஸ்பெர்ம்லயே 23 குரோமோசோம் தான் இருக்கணும். எந்த டிவிஷன் மூலமா இது நடக்குது? மியாசிஸ் டிவிஷன் மூலமா தான் நடக்குது. அப்பதான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது நமக்கு வந்து சைகோட் என்னவா இருக்கலாம் 46 குரோமோசோம் உள்ள சைகோட்டா நமக்கு ஃபார்மேஷன் நடக்கும். இதுதான் நம்மளுடைய பாடியில நடக்கக்கூடிய செல் டிவிஷன். அதாவது 2 செல் டிவிஷன் நடக்குது. ஒன்னு மைட்டாசிஸ், ஒன்னு மியாசிஸ். மைட்டாசிஸ் வந்து என்ன ஆகுதுன்னா சேம் ஒரு செல் ரெண்டாட்டி பிரிவடைஞ்சு சேம் குரோமோசோம் மட்டும் காப்பி ஆகுது. 46 குரோமோசோம். அதோட இதுவும் என்னதாகுது டாட்டர் செல்ஸ் என்னவாகுது 46 குரோமோசோமா மாறுது. இதுல அப்படி கிடையாது. இந்த செல்ஸ் என்னன்னா 4 கேமெட்ஸா உருவாக்குது. ஒவ்வொரு கேமெட்ஸ்லயும் என்ன ஆகுதுனாக்கி 23 குரோமோசோம் மட்டும் தான் இருக்கும். எதனாலனா அப்பதான் 20 எக் அண்ட் ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது அடுத்த செல்ஸ் வந்து 46 ஆகி அதோட அடுத்த டிவிஷன் என்ன செய்யும்னா ஸ்டார்ட் ஆகும். நம்மளுடைய செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல 46 குரோமோசோம் இருக்கு. அதாவது 23 ஜோடிகளா இருக்கு. அதுல 22 ஜோடிகள் வந்து நம்மளுடைய உடல் சார்ந்த குரோமோசோம். ஒரு ஜோடி வந்து நம்மளுடைய செக்ஷுவல் சார்ந்த குரோமோசோம். அந்த செக்ஷுவல்ல இப்ப கேர்ள்ஸா எடுத்துட்டோம்னாக்கி நமக்கு 23 குரோமோசோம், அதாவது 46 குரோமோசோம்ல நமக்கு வந்து 2 குரோமோசோம் எப்படி இருக்கும்னா XX குரோமோசோமா இருக்கும் கேர்ள்ஸுக்கு. இதே இது பாய்ஸ் எடுத்துட்டோம்னா 46 குரோமோசோம்ல அந்த லாஸ்ட் செக்ஸ் குரோமோசோம் வந்து XY இருக்கும். அதாவது ஃபீமேலுக்கு 46 குரோமோசோம்ல 44 உடல் சார்ந்த குரோமோசோம், 2 செக்ஸ் சார்ந்த குரோமோசோம். அந்த செக்ஸ் சார்ந்த குரோமோசோம் XX னு ஃபீமேல்ஸ்க்கு இருக்கும். மேல்ஸ்க்கு பார்த்துட்டோம்னா 46ல 44 உடல் சார்ந்த குரோமோசோம், அதுல 2 வந்து என்னன்னா XY இருக்கும். அப்ப இதுல மொத்தம் நம்மளுடைய குரோமாட்டின் அதாவது குரோமோசோம்ல 46 குரோமோசோம் இருக்கு. மைட்டாசிஸ்ல வந்து அப்படியே காப்பி ஆகுது. DNA ரெப்ளிகேஷன் நடக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாம் தனியா வரும். ரெப்ளிகேட் ஆகி அப்படியே அந்த குரோமோசோம் என்னன்னா காப்பி ஆகி 46 குரோமோசோமா செல் டிவிஷன் நடக்குது. மறுபடியும் இது டிவிஷன் நடக்கும். இது வந்து மைட்டாசிஸ் டிவிஷன். மியாசிஸ் டிவிஷன் பார்த்தோம்னா இது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல நடந்து 2 முறை டிவிஷன் நடக்கும். மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 னு 2 முறை டிவிஷன் நடந்துச்சு.
4 கேமெட்ஸ் உருவாகும். 4 கேமெட்ஸ் உருவாகுது. அதாவது எக் அல்லது ஸ்பெர்ம் வந்து 4ஆ உருவாகுது. ஒவ்வொரு கேமெட்ஸ்லயும் நமக்கு 23 குரோமோசோம் தான் இருக்கும். only 23 குரோமோசோம் தான் இருக்கும். இப்போது நம்மளுடைய கேல் நாக்கி அதுல ஒரு எக் நாக்கி அதுல மொத்தம் எவ்வளவு இருக்கும்னா 23 குரோமோசோம் இருக்கும். அந்த 23 குரோமோசோம்ல 22 உடல் சார்ந்த குரோமோசோம், 1 செக்ஸ் சார்ந்த குரோமோசோம், அது எக்ஸ் குரோமோசோமாக இருக்கும். இதே ஸ்பெர்ம்ல என்ன ஆகும்னாக்கி ஸ்பெர்ம்ல என்ன ஆகும்னா அதேதான் 23 குரோமோசோம் இருக்கும். அதுல வந்து 22 உடல் சார்ந்த குரோமோசோம் இருக்கும், 1 செக்ஸ் சார்ந்த குரோமோசோம் இருக்கும். அந்த செக்ஸ் சார்ந்த குரோமோசோம் நமக்கு என்னவா இருக்கும்னா எக்ஸ் ஒய் இருக்கு. அப்போ செலே குரோமோசோம்ல எக்ஸ் இருக்கும், செலே குரோமோசோம்ல ஒய் இருக்கும். இப்போ நமக்கு எக்கா இருக்கும்போது எக்ல என்ன ஆகும்னா எக்ல XX இருக்கும்போது நமக்கு 4 கேமெட்ஸ் உருவாகும் போது அந்த இதுல ஒன்லி எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலயுமே XX இருக்கனால அது டிவைட் ஆகும்போது எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். இதே மேலுக்கு வந்து இப்படி உருவாக்கும் போது அதுல என்ன இருக்கும்னா 23 குரோமோசோம் இருக்கும். அதுல 22 நமக்கு என்னது உடல் சார்ந்த குரோமோசோம், 1 செக்ஸ் சார்ந்த குரோமோசோம். அப்போ ஒண்ணுல வந்து என்ன இருக்கும்னா இந்த எக்ஸ் இருக்கும், இன்னொன்னுல வந்து என்னன்னா இந்த ஒய் இருக்கும். அப்போ ஒரு ஸ்பெர்ம்ல நமக்கு எக்ஸ் கேமெட் எக்ஸ் இருக்கும் குரோமோசோம், இன்னொன்னுல ஒய் குரோமோசோம் இருக்கும். ஒன்லி ஸ்பெர்ம்ல மட்டும் தான் 23 குரோமோசோம்ல இருக்கும். அப்போ எக்ஸ் குரோமோசோமும் இல்ல என்னது ஃபீமேலுக்குள்ள எக்ஸா இருக்கும்போது இந்த மேல்ல உள்ள எக்ஸ் குரோமோசோம் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் கூட ஃபெர்டிலைசேஷன் நடந்தா குழந்தைங்க பிறக்கிறது நமக்கு ஃபீமேல் பேபியா இருக்கும். ஏன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஜாயின் ஆகும்போது நமக்கு பிறக்கிறது ஃபீமேல் பேபியா இருக்கும். அதாவது 46 குரோமோசோம் வரும். இது ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது 22 உடல் சார்ந்த குரோமோசோம், செக்ஸ் வந்து எக்ஸ் வரும்போது நமக்கு என்னன்னா ஃபீமேல் பேபியா இருக்கும். இதே இது எக்ஸ் குரோமோசோம் கேர்ள்ஸ்க்குள்ள எக்ஸ் குரோமோசோம் பிளஸ் பாய்ஸ்க்குள்ள இந்த ஒய் குரோமோசோம் ஜாயின் பண்ணும்போது ஃபெர்டிலைசேஷன் நடந்து சைக்கோட் ஃபார்மேஷன் நடக்கும்போது பிறக்கிற குழந்தைங்க நமக்கு மேல் பேபியா இருக்கும். அப்போ நம்மளோட ஃபீமேலா மேலான்னு ஐடென்டிஃபை பண்றது ஒன்லி ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமை வச்சு. அதாவது மியாசிஸ் டிவிஷன்ல என்ன நடக்குதுன்னா செல் வந்து ரிடக்ஷன், குரோமோசோம் ரிடக்ஷன் நடக்குது. ஒவ்வொன்றும் 23 குரோமோசோமா தான் வருது. இது மைட்டாசிஸ்ல என்ன ஆகுதுன்னா காப்பி ஆகி 46 செல் டிவிஷன் நடந்துட்டே இருக்கு. அதாவது 46 குரோமோசோம் எப்படி கன்வெர்ட் ஆகி மைட்டாசிஸ் மூலமா கன்வெர்ட் ஆகி சேம் 46 குரோமோசோமா நமக்கு வருது. மியாசிஸ்ல நமக்கு நடக்கும்போது ரிடக்ஷன் நடந்து 4 கேமெட்ஸ் உருவாகுது. அந்த 4 கேமெட்ஸ்லயே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு கேமெட்ஸ்லயே நமக்கு என்னன்னா 23 குரோமோசோம் மட்டும் தான் வருது. ஸ்பெர்மா இருந்தாலும் சரி எக்கா இருந்தாலும் சரி ஒன்லி 23 குரோமோசோம் மட்டும் தான் நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா இந்த எக் குரோமோசோம்ல இருந்துட்டு இருக்கு. இந்த செல்ஸ்ல நமக்கு இருந்துட்டு இருக்குது. செல் டிவிஷன் 2 டிவிஷன், ஒன்னு மைட்டாசிஸ் ஒன்னு மியாசிஸ். மைட்டாசிஸ் செல் டிவிஷன் பாடி செல் நமக்கு ரீஜெனரேட் ஆகுறதுக்கோ growth நடக்கிறதுக்கோ பழைய செல்ஸ் வந்து டேமேஜ் ஆன புது இது பண்றதுக்கோ நமக்கு மைட்டாசிஸ் நடக்கும். நம்ம பிறந்ததுல இருந்து அந்த டிவிஷன் நடந்துட்டு இருக்கு. மியாசிஸ் செல் டிவிஷன் எப்போ நடக்குதுன்னு பார்த்துட்டோம்னா இந்த பாய்ஸ்க்கு எங்க நடக்கும்னா ஆஃப்டர் பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து மியாசிஸ் செல் வந்து டிவிஷன் ஆகி ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகலாம் ப்ரொடியூஸ் ஆக தொடங்கும். நம்ம கேர்ள்ஸை பொறுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட எக் வந்து பை பர்த்லயே அவங்களுடைய மில்லியன்ஸ் ஆஃப் எக் வந்து அவங்களுடைய உடம்புல இருந்துட்டே இருக்கும். ஆனா அது இன்ஆக்டிவ் கண்டிஷன்ல இருக்கும். எப்போ ஆக்டிவ் கண்டிஷன்ல வரும் பார்த்துட்டோம்னா அவங்க பியூபர்ட்டி ஆன அப்புறம் தான் அவங்களுக்கு ஆக்டிவ் கண்டிஷன்ல வரும். மந்த்லி 1 எக்ஸ் என்ன ஆயிட்டு மந்த்லி 1 எக் என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்பெர்மை பொறுத்தவரை அப்படி கிடையாது. டெய்லி மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இது எந்த டிவிஷன்ல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா மியாசிஸ் டிவிஷன்ல இருக்கும். நம்மளுடைய பாடி செல்ஸ் எதுல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமாட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இதுதான் நம்மளுடைய செல், நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல் ஸ்ட்ரக்சர். நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் எப்படி டிவிஷன் ஆகுதுன்னா மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் பகுப்பு மூலமாட்டு நமக்கு டிவிஷன் ஆகி புது செல்கள் நமக்கு என்ன ஆகுதுன்னா உருவாகி கொண்டே இருக்குது.